அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த உதடுகள் இன்று. நல்ல சத்தமா இந்த வார்த்தையை அறிக்கை பண்ண போறீங்க. நல்ல கண் மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நீரம். One more time. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நீரப்பு. நல்ல பரிசுத்த ஆராதனையின் பகல் வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் காலை வேளையில் உங்களோடு இணைந்திருப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளின் காலை வேளையிலேயும் கொஞ்சம் நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 29-30 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். எபேசியன்ஸ் சாப்டர் 4 verse number 29 and 30. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி, அப்பா என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, என்னோடு பேசுங்கப்பா. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் என்னோடு பேசுங்கப்பா. அடுத்த மாதங்களில் நான் நடக்க வேண்டிய வழியை சொல்லித்தாருங்கப்பா. என்னோடு நீர் திட்டமாய் பேசணும், என்னோடு நீர் தெளிவாய் பேசணும். இந்த நாளில் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி அடியனுடைய காதுகளை திறந்துருவீராக. அப்படியே 2 கையை தட்டி ஆண்டவரோடு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி. பிரயோஜனம் உள்ளவைகளை மறைத்து வைக்காத தேவன் எங்களோடு பேசும், இந்த ஊழியங்களோடு பேசும், அத்தனை தேவ பிள்ளைகளோடு நீர் பேசும். நீர் பேச போகிறபடியால் உமக்கு நன்றி. இப்படிய நல்ல வார்த்தை எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை பலப்படுத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுள்ள நிருபங்களை நாம 4 வகைகளாக பிரிக்க முடியும். ஒன்று, குழந்தை தர விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். There are epistles which talks to spiritual infants. குழந்தை அளவில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். ஒரு வகை கொரிந்தியர் நிருபம். 2வது வகை நிருபங்கள் யூத் அடலசன்ட் ஸ்டேஜில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. கொலோசியருக்கு நிருபம். 3வது வகை அந்த ஹஸ்பண்ட் லெவல்ல புருஷன் அல்லது குடும்பம், அந்த கொஞ்சம் கூட வளர்ந்து விட்ட விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். எபேசியருக்கு நிருபம். 4, பூரண வளர்ச்சி பெற்றவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். அது ரோமர், எபிரேயர். ஆக ஒரு வளர்ச்சியின் கிட்டத்தட்ட
70-75% வந்திருக்கிற ஜனங்களுக்கு தெளிவாய் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் பேசுகிற புஸ்தகமாக்கும் எபேசியருக்கு எழுதின நிருபம். இந்த நிருபம் எழுதும்போ பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சிறைச்சாலையில் இருக்கிற பவுல் அங்கிருந்து கொண்டு நிருபம் எழுதுகிறார். ஆக 3 விதத்தில் நாம் ஆண்டவருக்காக பயன்பட முடியும். ஒன்று, நம்முடைய வாய் கர்த்தருக்காக பயன்பட முடியும். 2, நம்முடைய பாடி, நம்முடைய சரீரம் கர்த்தருக்காக பயன்பட முடியும். 3, நம்முடைய கையில் இருக்கிற பேனா கர்த்தருக்காக பயன்பட முடியும். எனக்குள்ளதெல்லாம் ஆண்டவருக்குரியதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பவுலுடைய வாய் ஆண்டவருக்காக பயன்படுது, கர்த்தரை பிரசங்கம் பண்ணும்படி. பவுலுடைய சரீரம் ஆண்டவருக்காக பயன்படுது, கர்த்தருக்காக அடிக்கப்படும்படி. பவுலுடைய பேனா ஆண்டவருக்காக பயன்படுது, கர்த்தரை குறித்து எழுதும்படி. அப்படி எபேசிய சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற பவுல் எழுதுகிறார். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை தந்திருக்கிறார் அப்படின்னு நாம நினைச்சா சிறைச்சாலையிலேயும் ஆண்டவர் வாய்ப்புகளை தருகிறார். வாய்ப்பு இல்லைன்னு நாம நினைச்சா ஏசி ரூமுக்குள்ள இருந்தாலும் வாய்ப்பு வராது. அப்போ ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தருணங்கள் அப்படின்னு நாம நினைச்சா எல்லா தடைகளுமே தருணங்களா இருக்கும். அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் கொஞ்சம் ஆழங்களாக்கும். 1-2 வசனங்களில் என் ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தார் அப்படின்னு சொல்லுகிறது. Words 1 and 2. Why I was called. என்னை எதற்காக அழைத்தார்? 1-2 வசனங்கள். அந்த 3வது வசனத்திலிருந்து பாருங்க, நீங்க எந்த ஜாதியானாலும், நீங்க எந்த நிறமானாலும், நீங்க எந்த இனமானாலும், நீங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ உள்ளவங்களோ இல்லையோ, we are all one, நாம் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறதற்கு 7 உதாரணங்கள். 7 உதாரணங்கள் டு எக்ஸ்பிளைன் தி கிறிஸ்டியன் யூனிட்டி. 7 உதாரணங்கள் சொல்லி இருக்கிறது. ஒரே ஆவி, ஒரே ஞான ஸ்நானம், ஒரே கிறிஸ்து, ஒரே சரீரம் அப்படின்னு 7 உதாரணங்கள் சொல்லி இருக்கிறது. இந்த 7மே இன்செப்பரபிள், ஒரு விதத்திலையும் மாற்ற முடியாதவைகள். அப்போ தேவ ஜனங்களுடைய ஐக்கியம் என்பது பாதாளத்தின் மொத்த ஆவிகளும் போராடினாலும் உடைந்து போகாத ஒரு ஐக்கியம். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பாதாளத்தின் கதவை திறந்து கொண்டு மொத்த பொல்லாத ஆவிகளும் உனக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் ஆவிக்குரிய ஐக்கியத்தை உடைக்க முடியாது. ஆமென். கீழே ஒரு நல்ல வசனம் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். நாங்க தோற்று போவதில்லை. ஏன் நாங்க தோற்று போவதில்லை? எங்க எல்லாருக்குள்ளையும் ஆண்டவர், எங்க எல்லார் மேலையும் ஆண்டவர், எங்க எல்லாரும் சுற்றியும் ஆண்டவர். God above me. இந்த வசனங்களை நீங்க ஞாபகம் வைக்கணும். God above me, God around me, God inside of me. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், கர்த்தர் என்னை சுற்றி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு மேலே இருக்கிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்போ இங்க இருக்கிற உங்க உள்ள இருக்கிறது ஆண்டவர், பிரச்சனை அல்ல. உங்க உள்ள இருக்கிறது ஆண்டவர், உங்களை சுற்றி இருக்கிறது பிரச்சனை அல்ல. உங்களை சுற்றி இருக்கிறது ஆண்டவர். உங்க தலைக்கு மேலே இருப்பது பிரச்சனை அல்ல. உங்க தலைக்கு மேலே இருப்பது ஆண்டவர். God inside of me, God above me, God around me. இந்த உணர்வு உங்களுக்கு உண்டானா you will never fail. நீங்க தோற்று போவதே இல்லை. அடுத்து கீழே 6 விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை 6 காரியங்கள் விளக்கப்படுகிறது. கவனிங்க. 1, நாம் எப்படி இருக்க கூடாது. 2, நாம் எப்படி இருக்க வேண்டும். 3, நாம் எதை செய்ய கூடாது. 4, நாம் எதை செய்ய வேண்டும்.
5 நாம் எதை பேசக்கூடாது, 6 நாம் எதை பேச வேண்டும். how to be, how not to be, what to do, what not to do, what to talk, what not to talk. இதாக்கும் அந்த 14 முதல் 32 வரை உள்ள வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி போகிறார். எப்படி இருக்கக்கூடாது, வேர்ட்ஸ் நம்பர் 13 and 14. இனி நீங்க குழந்தைகளை போல இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? ஆலயத்தில் வந்த நல்ல பாட்டு பாடணும், நல்ல வாயை திறக்கணும், ஆண்டவரை உயர்த்தணும், ஆரோக்கியத்தை முழுமையா கர்த்தருக்காக பயன்படுத்தணும். No more behave as a children. குழந்தைகளை போல இருக்கக்கூடாது. அப்படி சொல்லி போகிறார் ஆண்டவர். 29-30 வசனங்களில் வரும்போ அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். 30வது வசனத்தை பாருங்க. அங்க சொல்றாரு, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு. 29வது வசனத்துல ஒரு கூடாது. என்ன கூடாது? கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. சாத்தா உங்க நாக்குல கிண்டனா கூட உங்க வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. 30வது வசனம் அடுத்த ஒரு கூடாது. என்ன கூடாது? துக்கப்படுத்த கூடாது. ஆக இந்த காலையில நாம தியானிக்க போகிற செய்தி, துக்கப்படுத்தாதிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் இந்த காலையில என்ன பேச போறேன்? சத்தமா சொல்லுங்க, துக்கப்படுத்தாதிருங்கள். சந்தோஷம் தானே? ஆண்டவரோடு மகிமைப்படுத்துங்க. துக்கப்படுத்தாதிருங்கள் என்கிற ஒரு சின்ன காரியத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டங்க. என்ன சொல்லியிருக்கு? யாரை துக்கப்படுத்தாதிருங்கள்? யாரை துக்கப்படுத்தாதிருங்கள்? ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஏன் ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள்? ஏன்னா அவர் உங்களை ஒரு பிரத்யேகமான நாளுக்கென்று, for a special day he has sealed you. அவர் உங்களை ஒரு பிரத்யேகமான நாளுக்கென்று முத்திரையிட்டிருக்கிறபடியால் அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னொரு 1 மணி நேரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஆழமாக இந்த நாளில் நாம் இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆழமாக தியானிக்க போகிறோம். முத்திரை என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் முத்திரை என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கும்போ, பழைய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை பல விதங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முத்திரைக்கு பழைய ஏற்பாட்டில் முதல்ல கொடுக்கப்பட்ட நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? அடையாளம். அடையாளம் அப்படின்னாக்கும் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் முத்திரைன்னு சொல்லும்போ அதனுடைய பழைய ஏற்பாட்டுடைய நேரடி தமிழ் அடையாளம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த 4 பகுதியிலே அடையாளம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 பகுதியிலே 1வது சொல்லி இருக்கிறது என்ன? ஆதியாகமம் 4:11. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். நீ எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய பான் கிரிமினலா இருக்கலாம், அவனை கூப்பிட்டு அதுல நிறுத்திட்டு ஆண்டவர் சொல்றாரு, காயினே, இப்ப நான் உன் மேல ஒரு அடையாளத்தை போட போறேன். இந்த அடையாளம் உன் மேல விழுந்தா உனக்கு Z+ பாதுகாப்பு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன் மேல ஆண்டவர் தம்முடைய அடையாளத்தை போட்டா இந்த உலகத்துல எவரும் அவனை தொட முடியாது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ யாரா இருக்கலாம், whoever you may be, whatever your condition may be, God seals.
அந்த முத்திரையை போடுறாரு. போட்டுட்டு சொல்றாரு, பயப்படாம போ, இந்த உலகத்துல யாரும் உன்னை தொட முடியாது. ஏன்னா நாம் போடுகிற அடையாளம் 100% செக்யூரிட்டி. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாசல் நிலைக்கால்களிலே ஒரு அடையாளத்தை போட்டு வைங்க. சங்கார தூதன் எல்லா குடும்பங்களையும் வேட்டையாடுவான். அடையாளம் உள்ள வீடு அவன் நெருங்குவதில்லை. உன் வீடு தேவனுடைய அடையாளம் உள்ள வீடு. கை தட்டி வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Your house is under the seal. உன் வீடு அடையாளத்தில் சத்துரு நெருங்க முடியாது. வாதையும் கூடாரத்தை அணுகாது. எந்த பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் பக்கத்தில் 1000, உன் வலதுபுறத்தில் 10000. You will fear no evil. நீ பயப்படுவதில்லை. என்ன உனக்கு ஒரு அடையாளம். ஆமென். மூணாவது ஒரு வேசி. அந்த வேசியுடைய வீட்டில் வந்த 2 ஒற்றர்கள் அவ வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது அவ சொல்றா, உங்களுக்கு நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், எனக்கு திருப்பி ஏதாவது செய்யக்கூடாதா? அவங்க உடனே அவளுக்கு ஒரு சிவப்பு சரடை கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, இதை ஜன்னல் மேல கட்டி தூக்கி போடு, எங்களை இறக்கி விட்ட இடத்துல கட்டி தூக்கி போடு, இது உனக்கு ஒரு அடையாளமா இருக்கும், நீ ஜாதிகளோடு அழிக்கப்படுவதில்லை. அப்ப பழைய ஏற்பாட்டுல முத்திரை சமம் பாதுகாப்பு. காயினுக்கு முத்திரை சமம் பாதுகாப்பு. இஸ்ரவேலுக்கு முத்திரை சமம் பாதுகாப்பு. ராகாப் என்கிற வேசிக்கு முத்திரை சமம் பாதுகாப்பு. இந்த பகல் உனக்கு முத்திரை சமம் பாதுகாப்பு. ஆண்டவர் ஒரு புருஷனை பார்த்து சொல்றாரு, புருஷா, நீ எருசலேம் நகரம் எங்கும் புறப்பட்டு போய் சீரியல் பார்க்காம இருக்கிற ஆட்கள், டிவி பார்க்காம இருக்கிற ஆட்கள், இந்த கோல் சொல்லி தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இருக்கிற ஆட்கள், வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கார்பெட்டை எடுத்து போட்டு அந்த கார்பெட்டை முழங்கால் படிட்டு இருக்கிற யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க நெற்றியில போய் ஒரு முத்திரை போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாரு. யாரும் அறியாத நேரத்தில் கர்த்தருடைய தூதன் எருசலேமில் புறப்பட்டு வந்தா. எத்தனை பேர் வலது கையை உயர்த்தி சொல்றீங்க, அந்த அடையாளம் என் மேல விழுவதாக? வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருடைய தூதர்கள் மைக்குப்பியோட இந்த கூடாரத்தில் வந்திருக்கிறார்கள். என் மேல ஒரு ஆராதனையின் அடையாளத்தை போடு. சொல்லுங்க, ஒரு ஆராதனையின் அடையாளத்தை என் மேல போடும் ஆண்டவரே, ஒரு ஆராதனையின் அடையாளத்தை என் மேல போடும் ஆண்டவரே. வைராக்கியத்தோட இரவுகளை பகலாக்கி போராடி ஜெபிக்கிற ஒரு அபிஷேக ஜெப அடையாளத்தை என் மேல போடும் ஆண்டவரே. இது போதாது. வாயை திறந்து சத்தம் உயர்த்தி கைதட்டி ஆராதிக்க விரும்புறவங்க கைதட்டி ஆண்டவர் ஆராதிங்க. பிரௌட பதன அந்தல் கநாதன ரிகதன கடகந்தர பிரௌட பந்தர அல்கன ரகந்தர சந்தராதியா. ஹalleluya. ஓ மேல ஒரு அடையாளம் வந்து விழுகிறது. கர்த்தர் நெற்றியில ஒரு அடையாளத்தை போடுகிறாய். நீ போராடுகிற தேவ பிள்ளை, நீ பெருமூச்சு விடுகிற தெய்வ பிள்ளை, நீ ஜெபிக்கிற தேவ பிள்ளை, நீ கர்த்தரை துதிக்கிற தேவ பிள்ளை. ஓ மேல அபிஷேகத்தின் அடையாளம், ஓ மேல தேவ கிருபையின் அடையாளம். இந்த கூடாரத்தில் இந்த பகல் ஏதோ ஒன்று நடக்கிறது. Something great. ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இப்போ நடக்கிறது. அடையாளம் போடுகிறா. கைதட்டி ஆண்டவரை துதிங்க. அத்தனை பேரும் இந்த பகல் தேவன் ஒரு அடையாளத்தை போடுகிறான். ஹalleluya. சாத்தான் சொல்லுவான், நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு கார்பேஜ். ஆண்டவர் சொல்றார், நீ அப்படி ஒண்ணும் இல்ல, நீ ஒரு அடையாளமா இருக்கிறாய். You are a sign. நீ ஒரு அடையாளம். உன் வீட்டுக்கு, இந்த மாவட்டத்துக்கு, உன் தேசத்திற்கு நீ ஒரு அடையாளம். Praise the Lord. பழைய ஏற்பாட்டுல முத்திரை என்ன? செக்யூரிட்டி. சொல்லுங்க, பேசுங்க. செக்யூரிட்டி. இனி முத்திரை பழைய ஏற்பாட்டில் வரும்போது இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவரே, என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? எங்க
முத்திரைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பிணை. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? இதுக்கு அர்த்தம் நீர் வாரும், வாரும், பரலோகத்தை விட்டு இறங்கி வாரும், வந்து என் பக்கத்துல உட்காரும், நாம சேர்ந்து சொல்லுவோம். அப்படிதானே சொல்றாரு? அப்படிதானா இல்லையா? என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொண்டு எனக்காக நுகமாக்கும். அந்த பிணைக்கப்படுதல் நுகம். ஒரு நுகத்துக்கு எத்தனை பக்கங்கள் உண்டு? 2 பக்கங்கள். அதுல ஒரு பக்கம் நிக்கிறது யாரு? புருஷன். மறுபக்கம் நிக்கிறது யாரு? மனைவி. புருஷன் ஓவர் ஸ்பீடு, மனைவி ஓவர் ஸ்லோ. இந்த நுகம் இப்படி ஓடும். இந்த நுகம் ஓடுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவர் பிரேக் பிடிக்கணும், அவங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இது எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஆகும், இது உங்களுக்கு மட்டும். அப்போ யோபு சொல்றாரு, அப்பா பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு உண்மை புரிய வைக்க முடியல, என் நெருக்கத்தை சொல்லி தர முடியல, என் வேதனையை சொல்லி புரிய வைக்க முடியல. Because it goes beyond vocabularies. என் வேதனை வார்த்தைகளுக்கு மேல, என் அவமானம் வார்த்தைகளுக்கு மேல, என் கான்ஃப்ளிக்ட், ப்ராப்ளம், அது பியாண்ட் ஹியூமன் வேர்ட்ஸ். அது மனுஷனுடைய வார்த்தையை தாண்டி போகுது. அதை விளக்கி சொல்ல எனக்கு தெரியாதப்பா. நீர் ஒரு காரியத்தை பண்ணும், பரலோகத்தை விட்டு இறங்கி வரும், என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இதுல கொஞ்சத்தை எடுத்து உம்முடைய மேல போட்டுக்கிடும், நாம கொஞ்ச நேரம் அப்படி பேசி பேசி சொரிஞ்சு பார்ப்போம் அப்படின்னு யோபு சொல்லும்போ ஆண்டவர் யோபுவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உன்னோடு கூட பிணைக்கப்படும்படி கல்வாரியில என் குமாரன் அனுப்ப போறேன். அத்தனை பேரும் ஆண்டவரை துதிக்கணும், அத்தனை பேரும் கையை தட்டணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். உடபதன பதல் பிரௌடபதனா அந்த கடகத்தனாதியா உடபந்தரபா சந்தகத்தரபா ரியாந்த கமன கடகதனா. ஓ நுகத்துல ஆண்டவர் பிணைக்கப்படுகிற இடம் கல்வாரி. ஓம் பிரச்சனைய தம்முடைய மேல போட்ட இடம் கல்வாரி. யோபுவே, உன் வேதனைய தம் மேல போட்டிருக்காரு பாரு, உன் வேதனைய தம் மேல போட்டிருக்காரு பாரு. நன்றி சொல்லுங்க, கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க, கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆராதிக்க விரும்புறவங்க ஆராதிங்க, நன்றி சொல்ல விரும்புறவங்க நன்றி சொல்லுங்க. என் வேதனை எல்லாம் உண்மையில போட்டீரு, என் பாரங்கள் எல்லாம் உண்மையில போட்டீரு, என்னுடைய நுகத்துல எனக்கு பிணையாக வந்து மாட்டினீரு. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற உன்னுடைய பிரச்சனையை கர்த்தர் எடுத்து தம் மேல போடுகிறார். உன்னுடைய நெருக்கத்தை கர்த்தர் எடுத்து தம் மேல போடுகிறார். உன்னுடைய பலவீனத்தை கர்த்தர் எடுத்து தம் மேல போடுகிறார். உன்னுடைய கடனை கர்த்தர் எடுத்து தம் மேல போடுகிறார். God is taking your problem unto him. உன்னுடைய வேதனையை அவர் மேல போடுகிறார். நம்புறவங்க 2 கையை தட்டி வல்லமையோட பிரௌட பதன 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 அந்த பதன பதல் கமன அடகரகதன பிரௌடல் கமான ஊடபந்தர சந்தராதியா. யோபோட பிரச்சனை என்ன? ஐ டோன்ட் ஹேவ் a true company. எனக்கு இப்போ உண்மையில பக்கத்தில் இருக்க ஒரு பிணை இல்லை. யோபு, அந்த பிணை கர்த்தர் சொல்லாரு, பரவாயில்ல, உங்க காரியத்தை ஏன் மேல போடணும், அப்படிதானே? பிளட்ஜ், ஜாமீன். இந்த பிணையோட நேரடி அர்த்தம் ஜாமீன். சொல்லுங்க, ஜாமீன். என்ன வெளியே கொண்டு வர்றதுக்கு அவரே வந்து நின்று சிக்னேச்சர் போட்டார்னு சொன்னா நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த கூடாரத்தில் இறங்கி வாராரு, உன் பக்கத்தில் உட்கார்றாரு, உன் பிரச்சனையை தூக்குறாரு, உன் நெருக்கத்தை தூக்குறாரு. கண்ணை மூடி பாருங்க, எவ்வளோ பயங்கர தேவ பிரசன்னம். கண்ணை மூடி பாருங்க. such a wonderful presence of God. அவர் வாராரு வாராரு வாராரு, உன் பக்கத்தில் வாராரு, உன் டென்ஷனை தூக்கி எடுக்கிறாரு, உன் நெருக்கத்தை தூக்கி எடுக்கிறாரு. நன்றி சொல்லுங்க. உன் ஆபத்துகளை தூக்கி எடுக்கிறாரு, உன் அவமானத்தை தூக்கி எடுக்கிறாரு, உன் உடம்புல ஒட்டி இருக்கிற கட்டியை தூக்கி எடுக்கிறாரு, அந்த தைராய்டை தூக்கி எடுக்கிறாரு, அந்த கேன்சரை தூக்கி எடுக்கிறாரு, அந்த ஆபத்தை தூக்கி எடுக்கிறாரு, அந்த அல்சரை தூக்கி எடுக்கிறாரு. சத்தம் உயருது, சத்தம் உயருது, சத்தம் உயருது. வார்த்தை வெளிப்பட வெளிப்பட சத்தம் உயருது, வார்த்தை வெளிப்பட வெளிப்பட சத்தம் உயருது. செலிப்ரேட். ஆண்டவரை உயர்த்துங்க. என் காரியத்தை அவர் மேல போடுறாரு, அவர் மேல போடுறாரு, அவர் மேல போடுறாரு, அவர் மேல போடுறாரு. என்ன சுதந்திரவாளியாக்குறான். நீ இங்க வந்தது இன்னைக்கு உனக்கு விடுதலை. you are here to get delivered. நீ இன்னைக்கு வந்தது அல்ல, ஆண்டவர் உன்னை கொண்டு வந்தது உன்னை விடுவிக்கும்படி, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி. God is going to make you free. என் காரியத்தை மேல போடணும். முத்திரன்னா பிளட்ஜ் பிளட்ஜ். கொஞ்சம் ஆழமா போகணும், அதனால தான் கொஞ்சம் வேகமா போறேன். பழைய ஏற்பாட்டில் யாருக்கெல்லாம் முத்திரை போடுவாங்க? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 5-6 வசனங்கள். அந்த வேலைக்காரன் தன் எஜமானையும் என் பெண் ஜாதியும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால். எல்லாரும் சொல்லுங்க, மனப்பூர்வமாய் சொல்வானானால். இவங்க சொல்லல ஐயா, ஒரு தடவை கூட சொல்லுங்க. மிரட்டுனா நல்லா வாராங்க. அடுத்த வசனம். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதியிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகையாவது கதவு நிலையின் அருகையாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். நாம என்ன நினைக்கிறோம்? இந்த யூத்துக்கு பூத்து மாதிரி ஒரு ஓட்ட போட்டது இப்போ ஒண்ணு பண்டு பண்டு. யாரு காக்கும் ஓட்ட போட்டது? மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவனை பிடிச்சு வாசல் கதவுக்கு பக்கத்துல கொண்டு நிறுத்தணும். அவன் இதுல நிக்கிறான், இங்க வாசல் பக்கத்துல நிக்கிறான். ஒரு கம்பி எடுத்து அடுப்புல போடணும். இவன் பார்த்துட்டு இருக்கிறான், இது எதுக்கா இருக்கும் இந்த கம்பி அடுப்புல போட்டிருக்கு? ஏதாவது வேலைக்கா இருக்கும், ஏதாவது தேவைக்கா இருக்கு. ஒரு தேவையும் இல்ல, ஒன்ன குத்த போகுது. அவன் பார்த்துட்டு நிற்கிறான். பார்த்துட்டு நிற்கும்போது he has too many meaning. அது ஒருவேளை மண்வெட்டி உண்டாக்குறதுக்கா இருக்கலாம், அது ஒருவேளை வெட்டுக்கத்தி உண்டாக்குறதா இருக்கலாம், வேற எதுக்காவது இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆள் எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து சொல்றாரு, கண்ணை மூடி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்றியா? இப்போ நான் எதுக்குங்க ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஒன்றும் பரவாயில்லை, மனப்பூர்வமாய் அர்ப்பணிச்ச இல்லையா, அதற்காக நன்றின்னு சொல்லு. நன்றின்னு சொல்ல தொடங்குனதா உண்டு. நான் அப்படின்னு தொடங்கல, அந்த நான் அங்கே ஏக்கர் கணக்கில் நீண்டு போச்சு. ஏண்டா வாயை திறந்ததா உண்டு குத்தும் விழுந்து. Praise the Lord. Hallelujah. அவ காதுல ஒரு ஓட்டை, காதுல ஒரு ஓட்டை. இந்த ஓட்டை உள்ளவன் அப்படி நடந்து போறான். அப்படி நடந்து போகும்போ இவனை பார்த்த உடனே ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? இப்போ உண்டு இல்லையா இந்த ஸ்பைக்கு ஃப்ரீக்கு இதெல்லாம் வச்சு ஆட்கள் நடந்து போகும்போது நாம என்ன சொல்றோம்? ஓ ஏதோ ஹாஸ்பிட்டல் சாடி ஓடி இருக்கு. இவன் நடந்து போகும்போது ஆட்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? ஓஹோ இன்னா போறது மனப்பூர்வமாய் அர்ப்பணித்தவன்,
மனப்பூர்வமாய் அர்ப்பணித்தவர். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. வித்தவுட் எனி வேர்ட், ஒரு வார்த்தையும் இல்லாம அவனை பார்க்கும்போது தெரியுது இவன் 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 மனப்பூர்வமா அர்ப்பணித்தவன். இன்னும் போறான் மனப்பூர்வமா அர்ப்பணித்தவன். அந்த வண்டியில போறாங்க இல்லையா அவங்க மனப்பூர்வமா அர்ப்பணித்தவங்க. அந்த சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க மனப்பூர்வமா அர்ப்பணிச்சவங்க. அந்த பிரதர் இருக்காரு அவங்க மனப்பூர்வமா அர்ப்பணிச்சவங்க. இந்த பகல் சொல்றேன், நீங்க அத்தனை பேரும் கண்டிப்பினால் அல்ல, மனப்பூர்வமாய் அர்ப்பணித்தவர்கள். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹalleluya. பதல் கமன கடகரகதா அந்தல் கமன பிரௌட பந்தரா ஓடவல் கனாதனா அல்கர சந்தரா. நிர்பந்தத்தினால் அல்ல, நான் என் ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தது மனப்பூர்வமாக. யாரும் சொல்லி அல்ல, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. கல்வாரியின் மேல உள்ள அன்பு என்ன நெருக்கி ஏவனது. இது போதாது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கபதுர பதனா பிரௌட பந்தரா ரியாந்தர பத்தரா அல்க சந்தரா. ஹalleluya. இதற்கு இணையான ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு. 40ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. ஓப்பன்டு சொல்லுங்க. ஓப்பன்டு. இந்த ஓப்பன்டுன்னா கதவை திறக்கிறது அல்ல. இந்த ஓப்பன்டுன்னா என்ன? கதவை திறக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஓப்பன்டு. இந்த ஓப்பன்டுன்னா எல்லாரும் சத்தமா நான் சொல்ற ஒரு வார்த்தையை சொல்லணும். சொல்லுங்க. காரா. காரா. காரான்னா தோண்டுதல். காரான்னா என்ன? ஓட்ட போடுதல். காரான்னா என்ன? ஓட்ட போடுதல். அப்படின்னா பழைய ஏற்பாடு யாத்திரையாகமத்தில் ஒரு மனுஷன் தன்னை மனப்பூர்வமா விட்டு கொடுத்தப்போ அவன் செவியில ஓட்ட போட்டது இன்னொரு மனுஷன். ஆனா நான் உங்களுடைய பிரசன்னத்துல வந்தப்போ என் செவியை நீர் திறந்திருக்கிறேன். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் செவியில ஓட்ட போட்டது மனுஷன் அல்ல, என் செவியை திறந்தது ஆண்டவர். கைதட்டுங்க, வாயை திறங்க. God, 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 you opened my ears. என் செவியை துளைத்தது நீர், என் செவியை துளைத்தது நீர், என் காதுகளை துளைத்திருக்க துளைத்திருக்கிறே. You have pierced, you have pierced my ears. ஒரு காலத்திலேயும் நான் ரட்சிக்கப்பட வாய்ப்பில்லாம கிடந்தேன். ஆனா நீர் வந்து என்ன பிடிச்சு வச்சு you have pierced. ஆமென். ஹalleluya. நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, உங்க பழைய சுபாவத்துக்கு யார் உங்கள்கிட்ட வந்து இயேசு ரட்சகர்னு சொல்ல தைரியம் உண்டு? உங்க பழைய கேரக்டருக்கு உங்கள்கிட்ட வந்து இயேசு ரட்சகர்னு சொல்றவன் சொல்லிட்டு உயிரோட வீட்டுக்கு போக மாட்டான். 108க்கு ஃபோன் பண்ண வேண்டி வரும். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? போற வழியில பிடிச்சு வச்சு ஒரு குத்து குத்துனாரு. ஹalleluya. நீர் என் செவிகளை திறந்தீர், நீர் என் செவிகளை திறந்தீரே. இது போதாது, என் புருஷனுடைய செவியை திறந்தது ஆண்டவர். மனைவிமார் கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. என் புருஷனுடைய செவியை திறந்தது ஆண்டவர். ஆண்டவர். புருஷர்கள் ஆண்டவரை உயர்த்துங்க. என் மனைவியுடைய செவியை திறந்தது ஆண்டவர். இப்ப 2 பேரும் சேர்ந்து துதியுங்க. உன் பிள்ளையோட செவியை திறக்க போறாரு, உன் பிள்ளையோட செவியை திறக்க போறாரு, இந்த பட்டணத்தின் செவியை திறக்க போறாரு. கடகட கடகல் கதன கடகனா அந்த கடகல் கனாத கடகனா அல்கந்தர சந்தர அல்பந்தர சத்தர ரீகதன பிரௌடபதன. திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. கல்லறைகளை திறக்க அதிகாரம் உள்ளவர், சிறைச்சாலையை திறக்க அதிகாரம் உள்ளவர், இரும்புகளை திறக்க அதிகாரம் உள்ளவர், வெண்கல தாழ்பால்களை முறிக்க அதிகாரம் உள்ளவர். இந்த பகல் இந்த பட்டணத்தின் செவிகள் திறக்கப்படுவதாக. இட்ஸ் யூ. ஒருத்தன் மனப்பூர்வமா விட்டு கொடுக்குறேன்னு சொன்னப்போ எஜமா நியாயாதிபதிகள்கிட்ட கொண்டு போனாரு. நியாயாதிபதி வந்தாரு, ஒரு கம்பியை பழக்க போட்டாரு, எடுத்து குத்து குத்தினாரு. நான் உம்மிடத்துல வந்து உம்மிடத்துல சொன்னேன், என்னை உமக்கு தாரேன்னு சொன்னேன். சொல்லி முடியல, நீர் வந்தீர், என்ன ஓட்ட போட்டீர். ஆமென். அவன் செவியில கிடக்கிற ஓட்டையை காணும்போது ஆட்கள் சொல்லுவாங்க, இவன் யாருக்கோ மனப்பூர்வமாய் விட்டு கொடுத்த அடிமை. என்ன பார்க்கும்போது ஆட்கள் சொல்லுவாங்க, இவன் கர்த்தருக்கு விட்டு கொடுத்தவன்.
இவன் கர்த்தருக்கு விட்டு கொடுத்தவன், இவன் கர்த்தருக்கு விட்டு கொடுத்தவன், இவன் கர்த்தருக்கு விட்டு கொடுத்தவன். Surrendered unto God. Praise the Lord. Hallelujah. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. இனி கொஞ்சம் கூட ஆழமா, இஸ்ரவேலர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு அடையாளம் உண்டு. அது எது? கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. 15 கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை. பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அது இங்க சொல்லி இருக்கு. என்ன அடையாளம்? விருத்த சேதனம்னா என்ன தெரியுமா? சரீரத்திலிருந்து ஒரு பகுதியை வெட்டி எறிவது, அதாக்கும் விருத்த சேதனம். நாம யாரு? 16 இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும். நாம யாரு? நாம தேவனுடைய. பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் ஒரு அடையாளத்தை பெற்றிருந்தார்கள். சரீரத்தில் கொஞ்சத்தை வெட்டி தூர போடணும். நாம யாரு? நாம தேவனுடைய இஸ்ரவேலர்கள். நமக்கு என்ன அடையாளம் தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்களே. கைதட்டி கர்த்தரை துதியுங்க, கைதட்டி கர்த்தரை துதியுங்க, கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இது போதாது, இது போதாது. பதன 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 பதனா, எனக்கு பரிசுத்த ஆவி முத்திரை உண்டு அப்படின்னு நம்புறவங்க, அதை பெற்றவங்க, ஆவியில நிரம்புறவங்க, வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்துங்க. 2 நிமிஷம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதுவரை அந்த முத்திரை விழாதவர்கள் கண்ண மூடி அந்த முத்திரையை கேட்டு வாங்குங்க. கமல் கமன கடகமனா அந்தல் கமன பிரௌடபதனா அல்கர சந்தர ரியாந்தரா பிரௌட பந்தர பந்தல் கமானா. பேசுங்க பேசுங்க, வாயை திறந்து சத்தம் உயரட்டும். இடி முழக்கத்தோட பேசுங்க. அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் உதடுகள் உங்களுக்கு வெளிப்படுகிறது. உங்க நாவிலே அக்னி வந்து விடுகிறது. உங்க நாவ தெய்வ பிரசன்னத்தினால தொடுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய இஸ்ரவேலராகிய நீங்கள் பரிசுத்த ஆவியில முத்திரப்படப்பட்டிருக்கிறீர்கள். You are Israel of God. புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலராகிய நீங்கள் அவருடைய முத்திரையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அப்ப அவர்களுக்கு அப்படி முத்திரை, நமக்கு இப்படி முத்திரை. இனி நான் கொஞ்ச நேரம் பேச போறது இந்த முத்திரை எதற்காக. சாதாரணமாக ஒரு முத்திரைன்னு சொல்லும்போ பர்பஸ் தானே பார்க்கணும். எதற்காக? ஒரு 5 நோக்கங்கள் நான் சொல்லித்தாரேன். 1 belongs to. ஒன்னு belongs to. அப்போஸ்தலர் நடபடிகள் 28:11 நீங்க வாசிக்கும்போ அங்க ஒரு அடையாளம் போட்டு பாத்தீங்களா? வாசிங்க. 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலை மழை காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலில் நாங்கள் ஏறி புறப்பட்டு. ஒரு கப்பல், அந்த கப்பல்ல ஒரு பேர் எழுதி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? மிதுனம். கிரீக்ல டயாஸ்கோரியோன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கப்பலை பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிடணும்? இது அலெக்சாந்திரியாவில் உள்ள கப்பல். எங்க உள்ள கப்பல்? அலெக்சாந்திரியாவில் உள்ள கப்பல். இது PWDக்குள்ள கப்பல் அல்ல. யாருக்குள்ள கப்பல் அல்ல? புறம்போக்கு கப்பல் அல்ல. இதற்கு பின்னால ஒரு ஆள் இருக்கிறாரு. அந்த ஆள் விரும்பின பேர் இந்த கப்பல்ல போட்டிருக்கு, டயாஸ்கோரியோன். உங்க வண்டிகளை நீங்க ஃப்ரண்ட்ல கிஃப்ட் அப் கார்டுன்னு எழுதிட்டு பேக்கில் தங்கப்பன்னு எழுதி போடுகிறது போல. Praise the Lord. Hallelujah. அந்த கப்பல்
கப்பல்ல எழுதி போட்டிருக்கு டயாஸ்கோரியோன் அப்படின்னா இது புறம்போக்கல்ல, இதற்கு பின்னால ஒரு ஆள் இருக்கிறாரு. நீ எவ்வளவு ஏழையா இருக்கலாம், நீ படிச்சவனா இருக்கலாம், படிக்காத ஆளா இருக்கலாம், உனக்கு பின்னால நீ சாதாரணமானவன் அல்ல, நீ ஒருவருக்குரியவள், நீ ஒருவருக்குரியவன். பிலாங்ஸ் டு முத்திர, பிலாங்ஸ் டு முத்திர, பிலாங்ஸ் டு முத்திர. கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. பொல்லாத பேய்கள் உன்னை ஒன்னும் செய்யாது, சத்துரு உன்னை ஒன்னும் செய்ய முடியாது, சிறைச்சாலைகள் உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. நீ இன்னொருடையவள், நீ இன்னொருடையவன். கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அக்கா இல்ல, தங்கச்சி இல்ல, சொந்தங்கள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓ ரபா வசனத்தை வசனமா அங்கீகரிக்கிறவங்க ஆண்டவரை உயர்த்துங்க. வசனத்தை வசனமா அங்கீகரிக்கிறவங்க ஆண்டவரை உயர்த்துங்க. யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு வந்த ஒன்ன ஒரு ஓனர்ஷிப் முத்திரை இப்ப போடுகிறோம், இப்ப போடுகிறோம், இப்ப போடுகிறோம். வாங்கு 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 வாங்கு. You belong to heaven. நீ பரலோகத்தின் சம்பத்து, நீ பரலோக பொக்கிஷம். நீ ஆண்டவருக்காக பூமியில இருக்கிற, உன் மேல இருக்கிறது ஆண்டவர், உன் ஜெபத்தை கேட்கிறது ஆண்டவர், உன்னை அங்கீகரிச்சது ஆண்டவர், உனக்காக செயல்படுகிறது ஆண்டவர். You belong to somebody. Praise the Lord. இங்க உள்ள கவர்மெண்ட் கீழே வேலை செய்யற ஒரு ஆளை நாம போய் சொரிஞ்சா 24 மணிக்கூருக்குள்ள அந்த ஆளுக்கு மேல இருக்கிற ஆட்கள் நம்மளை சொரிய வருவனும். Praise the Lord. அப்படின்னா இங்க இருக்கிற நம்மளை யாராவது சொரிஞ்சா நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். உரத்த குரல் ஆண்டவரை உயர்த்துங்க, உரத்த குரல் ஆண்டவரை உயர்த்துங்க. நான் என் சபையை கட்டுவேன், பாதாள சாக்கடைகள் அதை ஒன்னும் செய்ய முடியாது. I will build, I will build, I will build, I will build. 2019 உன்னை கட்டுகிறோம், உன் வீட்டை கட்டுகிறோம், உன் வாழ்க்கையை கட்டுகிறோம். பாதாளத்தின் ஆவிகள் will do nothing. அப்போ ஒரு ஆளை நாம அடிக்க போறதுக்கு முன்ன அந்த ஆள் யாருக்கு ஆளுன்னு பார்த்துட்டு அடிங்கன்னு கதை கந்தலாயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன், உன்னை முத்திரையிட்டவரை தொட்டதுனால ராணுவங்களின் தேவன் உனக்காக இறங்குகிறார். இன்னைக்கு காலையில நீங்க சொன்னது போல தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறிப்பவார்கள். Sometimes we think and we come to a conclusion, I have nobody. யாரும் இல்லையே எனக்கு, யாரும் இல்லையே. எனக்கு ஒரு ஸ்ட்ராங் முதலாளி இருக்கிறாரு, எனக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. I am all right. I am under some strong person. ஒருவருக்கு கீழே நான் நிற்கிறேன். அவர் ராணுவங்களின் தேவன். அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றி உன்னதங்களில் நடக்க பண்ணுகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவியால் எல்லாம் ஆகும். பெரிய பர்வதமே நீ அம்மா மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக தண்ணிய போல நீ உருக போற. ஏன்னா கர்த்தருடைய ஆவி கடன் பிரச்சனை உருகுகிற நேரம் இது, கட்டி உருகுகிற நேரம் இது, நெருக்கடி உருகுகிற நேரம் இது. பிரச்சனை டிசால்வ்ட், டிசால்வ்ட், அது டைலூட் ஆகுது. உடம்புல இருக்கிற பலவீனம் டைலூட் ஆகுது. ஓனர் வந்திருக்கிறார், ஓனர் வந்திருக்கிறார். முத்திரன்னா என்ன? belongs to. எபேசியர் 1:13-14 வசனங்கள். நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார்
அவருக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். சொல்லுங்க, கேட்கணும். சொல்லுங்க, கேட்கணும், நம்பணும், முத்திரை போடுவாரு. சொல்லுங்க, கேட்கணும். Hear, believe, he will sign. சொல்லுங்க, hear, believe, he will sign. இங்க வந்து கேட்கறத நம்புங்க, கேளுங்க, செவியை திறந்து கேளுங்க, கேட்கறத அப்படி அப்சர்வ் பண்ணுங்க. அவர் உங்களை முத்திரை போட்டு அனுப்புகிறார், முத்திரை போட்டு அனுப்புகிறார். நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போட்டா பின்ன 14வது வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள். பாத்தீங்களா, பேரே மாறி போச்சு. சத்திய வசனத்தை கேட்கும் முன்ன நாம் பரம்போக்கு. உண்மையில என்னை பற்றி இவ்வளவு டீட்டெயில் இருக்குன்னு நான் இங்க வந்துதான் அறிஞ்சேன். ஆனா முத்திரை போட்ட பின்னால அவருக்கு சொந்தமானவன், அவருக்கு சொந்தமானவன், அவருக்கு சொந்தமானவன். வியாதியை பற்றின பயம் உனக்கு என்னத்துக்கு? பலவீனத்தை பற்றின பயம் உனக்கு என்னத்துக்கு? ஒன்ன தொடணும்னா சத்துரு பரலோகத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷனை தூதம் பார்த்து அந்த தூதன் ஆண்டவரிடத்துல கொடுத்து ஆண்டவர் ஓகே பண்ணினாதான் சத்துரு உன்னை தொட முடியும். சொந்தமானவர்கள், சொந்தமானவர்கள், சொந்தமானவர்கள். I belongs to God, I belongs to God, I belongs to God. கையை தட்டி ஆர்ப்பரியுங்க, கையை தட்டி ஆர்ப்பரியுங்க, கையை தட்டி ஆர்ப்பரியுங்க. ஹல்லேலூயா. ஏன் பவுலே உனக்கு இது இவ்வளவு தெளிவா சொல்ல முடியுது? பவுல் சொன்னாரு, நானும் சீலாவும். நான் ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர் ஆகும். ஒரு சிஸ்டர் என்னிடத்துல ஓடி வந்து கேட்டாங்க, பாஸ்டர் பவுலுக்கு கல்யாணம் ஆச்சா? நான் சொன்னேன், சிஸ்டர் தேடிட்டு இருக்கேன். அப்ப அவங்க என்னிடத்துல சொன்னாங்க, டோன்ட் வரி, இது நீங்க தேடி தளர வேண்டாம், பவுலுக்கு கல்யாணம் ஆச்சு, மனைவிக்கு பேரு கூட எனக்கு தெரியும். நான் கேட்டேன், அது என்ன சிஸ்டர்? அது ஷீலா. பவுலுக்கு மனைவிக்கு பேர் என்ன? சீலா இல்ல, ஷீலா. அப்போ பவுலும் ஷீலாவும், பவுலும் சீலாவும் ஜெயிலுக்குள்ள கிடக்குறாங்க. நடுராத்திரி பாட்டு சத்தம் கேட்குது, பரலோகத்தில் சிக்னல் போச்சு. ஆண்டவர் தூதனை பார்த்து சொன்னாரு, முத்திரை போடப்பட்ட 2 பேர் பாடிட்டு இருக்கணும், போய் பாருன்னு. முத்திரை போடப்பட்ட 5-6 பேர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், போய் பாரு, போய் பாரு. முத்திரை விழுந்த தேவ பிள்ளை இந்த பூமியில முழங்கால் படிட்டா, முத்திரை விழுந்த தேவ பிள்ளை இந்த பூமியில பாட்டு பாடினா, முத்திரை பெற்ற தேவ பிள்ளை இந்த பூமியில கண்ணை மூடினா பரலோகம் எழுந்தருளுகிறது. 2 நிமிஷம் ஆராதிங்க, 2 நிமிஷம் ஆராதிங்க. பிரௌட பதன 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 பதல் கமனா அடகரகதன பந்தல் கமனா அல்கர சந்தரா ரியாந்தர பந்தரா அந்தர பத்தர பந்தரா ஊட பந்தர பந்தல் கமானா பிரௌடா 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 வைடா ரகதா 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 ஊடா தாரா தாரா தாரா. அத்தனை பேரும் ஒரு நிமிஷம் ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. முத்திரை போடப்பட்டவர்கள் ஒருமித்து ஆராதிக்கிறத கண்டு பரலோகம் அசைகிறது, பரலோகம் அசைகிறது, பரலோகம் அசைவாடுகிறது. உன் சிறக்கதவு திறக்கிறது, உன் சங்கிலி அவிழ்கிறது, எல்லா கட்டுகளும் உடைகிறது, எல்லா கதவுகளும் திறக்கிறது. இதுவரை இல்லாத ஒரு அதிசயத்தை இந்த பகல் நீ கண்டு கொண்டிருக்கிறாய், நீ கண்டு கொண்டிருக்கிறாய். சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி உங்க சரீரங்களை விட்டு கொடுங்க, உங்க சரீரங்களை விட்டு கொடுங்க, ஒரு ஆராதனையாக விட்டு கொடுங்க, உங்க உடம்புகளை விட்டு கொடுங்க. பந்தாரா பத்தாரா பந்தாரா அல்காரா பந்தாரா ரியாந்தாரா பத்தாரா அல்கா சாந்தாரா ரியாந்தாரா ஊடா பத்தாரா உடபல் கமானா. இது போதாது, போதாது, கொண்டாடுங்க, கொண்டாடுங்க. இது ஒரு பெரிய பாக்கியம். ஒன்னு belongs to, என்னத்துக்கு முத்திரை? பேசுங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிலாங்ஸ் டுக்கு கரெக்டா என்ன சொல்லுவாங்க? சொந்தமானதுன்னு தானே. ஒண்ணு சொந்தமானவன்.
രണ്ട് മാർക്ക് ഓഫ് അതോറിറ്റി. அதிகாரம். ஒன்னு ஓனர்ஷிப். நான் இங்க பேசிட்டு நிக்கிறது இந்த லோன் வாங்கின ஆட்டுக்கு செவியில போட்டு கொடுக்கிற ஓட்டை அல்ல. அந்த ஆட்டுக்கு செவியில இருக்கிற ஓட்டையை பார்க்கும், ஓ கடம் பிடிச்ச ஆடு பாவம், இத பேங்குக்காரங்க வந்து பொக்கிட்டு போய் அல்ல. நான் பேசிட்டு இருக்கிறது அதிகார முத்திரை. நான் நடந்து போகும்போது சாத்தானுக்கு தெரியும், அந்த பக்கம் நான் வர மாட்டேன், அந்த பக்கம் நான் வர மாட்டேன். கட 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 கடகள் கதனா அந்த கடகள் கனாதனா ஊடகடக சத்தரபா. பவுலு பாவம், பவுலு நம்மளால ஒரு பிரச்சனையும் வேண்டாமேன்னு சொல்லி கைய பாக்கெட்ல போட்டுட்டு பாவம் போல நடந்து போறாரு, பாவம் போல போறாரு. ஏன்னா ஒரு சோத்திரம் சொன்னாலும் பிரச்சனை. அதனால பாவம் போல பவுல் நடந்து போகும்போ நான் சொன்னது அப்போஸ்தலர் 16 அங்கிருந்து ஒரு ஆவி சாடி வந்து சொல்லுது, நீ இந்த வழியா நடக்கும்போ என்னால உட்கார முடியல, நீ ரூட்டு மாறிப்போ. ஏன்னா பவுலுக்கு மேல கிடக்கிற அதிகாரம் சத்துருவுக்கு தெரியுது, சத்துருவுக்கு தெரியுது, சத்துருவுக்கு தெரியுது. ஒன்ன முத்திர போடுகிறா, ஒன்ன முத்திர போடுகிறா, ஒன்ன முத்திர போடுகிறா. இந்த பகல் ஒன்ன முத்திர போடுகிறா. கொண்டாடுங்க, கொண்டாடுங்க, கொண்டாடுங்க. பலவீனம் பிடிச்ச ஒண்ணு, டயபெட்டிக் பிடிச்ச ஒண்ணு, பிரஷர் பிடிச்ச ஒண்ணு, சுகர் பிடிச்ச ஒண்ணு, ஒண்ணுக்கு யூஸ் இல்லாத புள்ளி யூஸ்லெஸ் ஆன ஒண்ணு இந்த பகல் ஆண்டவர் அதிகார முத்திர போடுகிறார். கத்தர கந்தர கத்தர அந்தர பத்தர பந்தர ரியாந்தர கத்தல் கமனோ அடகடகல் கதன கமனோ ஊடபந்தல் பிரௌடபதன. 2 நிமிஷம் கைதட்டி வல்லமையோட ஆண்டவரை உயர்த்துங்க. 2 நிமிஷம் கைதட்டி வல்லமையோட ஆண்டவரை உயர்த்துங்க. ஓ டாபா தம்பி ஒன்ன முத்திர போடுறாரு, தங்கச்சி ஒன்ன முத்திர போடுகிறோம். ரிசீவ் 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 receive. Ba 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 adara ba 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 riandara ba alkaraba shandara ba rendagamana kadagadana. அதிகாரம் உள்ளவன், இனி நீ அதிகாரம் உள்ளவன், இனி நீ அதிகாரம் உள்ளவர், இனி நீ அதிகாரம் உள்ளவர். வியாதியை பார்த்து பேசு, வியாதியை பார்த்து பேசு, பிரச்சனையை பார்த்து பேசு, நெருக்கத்தை பார்த்து பேசு. ஸ்பீக் ஸ்பீக் டு யுவர் ப்ராப்ளம், ஸ்பீக் டு யுவர் பெயின், ஸ்பீக் டு யுவர் டென்ஷன். பேசு பேசு பேசு, வாயை திறந்து ஓ பிரச்சனையோடு நீ பேசு. ஒரு உயர் அதிகாரி ஷோல்டர்ல ஸ்டார் வச்சிருக்கிறான்னா அந்த ஆளுக்கு நாம கனம் கொடுக்க வேண்டி இருக்கு. அப்போ நாம நடந்து போகும்போ இந்த பூதலத்துள்ள எல்லா ஆவிகளும் நடுங்கும். രക്തം കൊണ്ട് മുദ്രയിടപ്പെട്ട ദൈവജനം ഒന്നിച്ച് കാഹളങ്ങൾ ഊതിടുമ്പോൾ ഭൂതലം വിറയ്ക്കുമേ. அப்படினாக்கம் பக்தர்கள் சொன்னது ஹalleluya ஹalleluya. நாம சொல்றோம் I am good for nothing. நான் ஒண்ணுக்கு உதவாது. ஏன் எனக்கு நான் ஒரு நடமாடும் வாயில வந்த வார்த்தை நான் விழுங்குனேன். காலு முதல் தலை வரை நமக்கு பிரச்சனை. கொலஸ்ட்ரால் உண்டோ, பிரைஸ் தி லார்ட். சுகர் இருக்கா, பிரைஸ் தி லார்ட். டயபெட்டிக் இருக்கா, பிரைஸ் தி லார்ட். கேன்சர் இருக்கா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இருக்கு. அதனால நான் ஒண்ணுக்கு உதவாத வேணும்னு நினைச்சிட்டு இருந்தப்போ ஒரு நாள் சும்மா ஆலயத்துல வந்து உட்கார்ந்தேன். முழங்கால் படிட்டு கண்ணை மூடினேன். கண்ணை மூடினப்போ நாவை தொட்டார். அந்நிய பாஷை பேச தொடங்கினேன். அன்னைக்கு கர்த்தர் என்னிடத்துல சொன்னாரு, இனி நீ அதிகாரம் உள்ளவன், இனி நீ அதிகாரம் உள்ளவன், இனி நீ அதிகாரம் உள்ளவன். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. You have the authority. ஒன்னு ஓனர்ஷிப், 2 மார்க் ஆஃப் அதாரிட்டி, 3 கொஞ்சம் கருகலாம் தாக்கும். கவனிங்க கவனிங்க, சொல்லிட்டு தான் சொல்லுவேன். இந்த பையன் ஸ்டேஜில் இருக்கும்போது ஆட்களுக்கு காதல் வரும். அதுக்கு ஒரு 4 படிகள் உண்டு. 4வது படியாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்.
மூணாவது படியில் இருக்கும்போ என்ன பண்ணுவோன்னு தெரியுமா? மூணாவது படியில் இருக்கும்போ நல்ல இரும்ப பழுக்க வச்சு, ஆமா ஆமா, அது பைத்தியத்துக்கு தொட்டு முந்தி மூணாவது ஸ்டேஜில் வர காப்பாற்ற முடியும். அதாக்கு நான் சொல்றது, இரும்ப பழுக்க வச்சு அதை எடுத்து உடம்புல எங்கேயாவது அந்த அவளுக்கு பேரை எழுதி போடுவது. மூணாவது அவுட் ஆஃப் லவ். அதை விட தமிழ் வார்த்தை எனக்கு அன்பினால. புரியுதா உங்களுக்கு? புரியல, எனக்கும் புரியல. நான் அவளை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? சொல்லுங்க. நாம எல்லாம் அந்த வயசு தாண்டி போச்சேன்னு கவலைப்படுறீங்களா? தப்பி வந்துட்டனேன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்பின் அடையாளம். கூட்டம் முடிஞ்சு மறக்காம வந்து ஒரு செகண்ட் தரணும். என்னையா அவர் அப்படி வீடியோ பிடிச்சு வைங்க. ஐயோ சும்மாதான் சொன்னேன், சும்மாதான் சொன்னேன். ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க பாருங்க, பச்சை குத்தி வச்சிருக்கும் பையனோட பேரு. பையனை பாருங்க, இரும்புல பிளைடுல எல்லாம் வலிச்சு கீறி வச்சிருக்கோம் அவளுடைய பேரு. கேட்டா என்ன வேதனை இல்லையா? வேதனை இல்லை. ஏன்? அன்பு, பயங்கர அன்பு. அன்புனால வேதனை இல்லை. பார்த்த உடனே தெரியுது, ஓ இவன் அவளை நேசிக்கிறான். அப்போ உங்களுக்கு புரிஞ்சு என் மேல கிடக்கிற முத்திரை கண்ட உடனே உலகத்துக்கு தெரியும், இவனுடைய அன்பு உலகத்துக்கு அல்ல, இவனுடைய அன்பு உலகத்துக்கு அல்ல, இவனுடைய அன்பு உலகத்துக்கு அல்ல. துதி 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 துதி. என் அன்பை ஏற்கனவே விட்டாச்சு, என் இருதயத்தை ஏற்கனவே கொடுத்தாச்சு, என் மனசை ஏற்கனவே நிறைச்சாச்சு, என் உள்ளத்தை ஏற்கனவே உடைச்சாச்சு, என் இருதய கதவை திறந்தாச்சு, அவரை உள்ள வச்சாச்சு, அவரை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இனி அதுக்குள்ள யாருக்கு இடம் இல்லை. என் வீட்டு கதவை திறந்தாச்சு, கர்த்தரை உள்ள வச்சாச்சு, அவரை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. என் வீட்டுக்குள்ள இனி எதுவுக்கு இடம் இல்லை. என் சிந்தனையை திறந்தாச்சு, அவரை உள்ள போட்டாச்சு. அன்பினால் என் உள்ளம் பொங்குது. அறிவு கட்டாத அந்த அன்பு, அளவு கட்டாத அந்த அன்பு. கைதட்டுங்க. அறிவு கட்டாத அந்த அன்பு, அளவு கட்டாத அந்த அன்பு. A love beyond human comprehension. என்ன பயங்கர அன்பு இல்லையா? உங்களை ஒரு ஆள் எத்தனை தடவை ஏமாற்ற முடியும்? அந்த ஐயாவிடத்துல நான் போய், ஐயா நான் பாஸ்டர் ரோபர்ட் ரொனால்டு, என் மனைவிக்கு சுகம் இல்லை, ஒரு 50,000 ரூபாய் தரணும், 2 வாரத்துல தாரேன். ஐயோ பாஸ்டர், நீங்க வந்து என்னிடத்துல கடன் கேட்டதுனால நான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு தாராரு. நான் கேட்க வர மாட்டேன், சும்மாதான் சொன்னேன். 2 வாரம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. 2 வாரம் தாண்டி நான் வரல, நான் ஸ்கூட்டானு. 3-4 வாரம் தாண்டி அவர் என்ன பார்க்கறாரு. நான் ஓடி போய் அவர்கிட்ட சொல்றேன், ஐயா மன்னிச்சுக்கிடுங்க, நீங்க தந்த காசையும் கொண்டு போற வழியில நான் பைக் 2 விழுந்துட்டேன், அதனால அந்த காசு எனக்கே திகையில்ல, இன்னொரு 50,000 ரூபாய் கூட தாருங்க, 2 மாசத்துல நான் தாரேன். அவர் இப்ப தாரேன்னு சொன்னார். அந்த பழையதை நினைக்கல, உங்களுக்கு தாரதுல நான் பாக்கியவான்னு நினைக்கல, உங்களை பழக்கப்பட்டதுனால தாரேன். மறுபடியும் 6 மாசம் தாண்டி நான் அவரை பார்க்கிறேன். 6 மாசம் தாண்டி நான் அவரை பார்க்கும்போ அவரு, ஐயா நான் சொல்றேன், ஐயா பெரிய சிக்கல்ல இருக்கிறேன், இன்னொரு 1,00,000 ரூபாய் தருவீங்களான்னு கேட்டால் முதல்ல நான் இல்லையே ஸ்கூட்டானே, இப்ப அவர் ஸ்கூட்டாவாரு. எத்தனை தடவை நம்மளை ஏமாற்ற முடியுது? 1 தடவை, 2 தடவை. அது ஆண்களை, அக்காமார 1 தடவை கூட ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ல மட்டும்தான் பிரெயின், அவர்களுக்கு எல்லா சைடும் பிரெயின் ஆகும்.
நான் இப்ப சொன்ன இந்த உதாரணத்தை வச்சு ஆண்டவர் சோத்ராம் 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 சோத்ராம். நான் இப்ப சொன்ன உதாரணத்தை வச்சு ஆண்டவரை ஒண்ணு நினைச்சு பாருங்க. ஆண்டவரை நினைச்சு பாருங்க. 2005 ஏமாற்றினேன். ஏமாற்றிட்டு போய் நான் சொன்னேன், அப்பா இனி நான் ஏமாற்ற மாட்டேன். சரி மகனேன்னு என்ன அன்னைக்கு ஆசீர்வதிச்சாரு. 2011 ஏமாற்றினேன், போனேன். பரவாயில்லை மகனேன்னு சொன்னாரு. 2018 போனேன், திருப்பி வந்தேன். பரவாயில்லை மகனேன்னு சொன்னாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் திருப்பி வந்தேன். அவர் சொன்னாரு, மகனே பரவாயில்லை, அறிவு கட்டாத அந்த அன்பு, அறிவு கட்டாத அந்த அன்பு, அறிவு கட்டாத அந்த அன்பு, அறிவு கட்டாத அந்த அன்பு. கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. அப்பா உம்மை அறிந்தது என் வாழ்க்கையில பாக்கியம், உம்மை அறிந்தது என் வாழ்க்கையில பாக்கியம், உம்முடைய பிள்ளையாய் மாறினது என் வாழ்க்கையில பாக்கியம். அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆக மாறினது ஒரு பாக்கியம். ஆமென். நம்மளை 2 தடவைக்கு மேலே ஏமாற்ற முடியாது. ஆனால் கர்த்தரை நம்ம 1000 தடவை ஏமாற்றிட்டு அப்பான்னு சொல்லிட்டு போனாலும் உருகுகிற இருதயத்துக்கு சொந்தக்காரர், உருகுகிற இருதயத்துக்கு சொந்தக்காரர். கெட்டகுமாரன் எல்லாவற்றையும் விட்டு செலவழித்த பின்பு அவன் திரும்ப ஓடி வந்தப்போ அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அவனுக்கு மோதிரங்களை போட்டு கொடுத்த அந்த கைகளுக்கு சொந்தக்காரர் என் ஆண்டவர். என் ஆண்டவர். வா வா, தூரத்தில் நிக்காத வா, பயந்து நிக்காத வா, வேதனைப்பட்டு நிக்காத வா. உன்னை கட்டி அணைக்கிற 2 கைகள் இந்த பகல் உன்னை கூப்பிடுகிறது. அந்த கை உன்னை அழைக்கிறது. வா. பவுல் கலாத்தியருக்கு சொல்றத பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. பவுல் சொல்றாரு, இனிமேல் ஒருவனும் எனக்கு தேவையில்லாம டென்ஷன் உண்டாக்கப்படாது. ஏன்னா என்ன பயங்கரம் இல்லையா? பவுல் சொல்றாரு, ஷர்ட்டும் பேண்டும் போட்டுட்டு நிற்கும்போதான் நான் இப்படி இருக்கிறேன். என் ஷர்ட்டை கலத்தி பார்த்தா என் உடம்பு முழுக்க கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்கள். ஹலலோ. அன்பு அன்பு அன்பு. கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாவற்றை விட நம்ம நேசிக்கிறப்பான்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா அப்பா எல்லாவற்றை விட நான் உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றை விட உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றை விட நான் உண்மை நேசிக்கிற ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒரு அடையாளத்தை போடுங்கப்பா, என் பிள்ளை மேலே ஒரு அடையாளத்தை போடுங்கப்பா. கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை நாங்கள் எங்கள் சரீரத்தில் தரிக்கணும். அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் லவ். ஸ்கேர் மார்க் ஆஃப் கிரைஸ்ட், பேண்ட் மார்க் ஆஃப் கிரைஸ்ட். என் உடம்பு முழுக்க, என் உள்ளங்காலு முதல் தலை வர உடம்பு முழுக்க உடைஞ்சிருக்கு. அதெல்லாம் கிறிஸ்துவின் அடையாளங்கள், அதெல்லாம் கிறிஸ்துவின் அடையாளங்கள். அவர் வெளிப்படும் பொழுது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக அவரோடு கூட மீட்கப்படுவார்கள். கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. வல்லமையோட 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 உடப கடகட கடகட பிரௌடபதன அந்தரிகதன சந்தல்கநாதன அல்காந்தர பிரௌடபந்தர ரேந்தல் கமன அட்காந்தர பிரௌடபதன ரேந்த கமன கடகதன அந்தல்கநாதர சந்தரதலபா. ஹல்லேலூயா. அவமானப்படுத்துறாங்களா? அவமானமா பார்க்காதுங்க, அடையாளமா பாருங்க. துன்பப்படுத்துறாங்களா? துன்பமா பார்க்காதுங்க, கிறிஸ்துவின் அடையாளமா பாருங்க. உடம்பு முழுக்க, குடும்பம் முழுக்க, வாழ்க்கை முழுக்க கிறிஸ்துவின் அடையாளங்களை தரிக்கணும். அடுத்த தடவை இந்த கூடாரம் இதை விட மகிமையா இருக்கணும், இதை விட மகிமையா இருக்கணும். ஓ ரகரபாபாபா அல்காரபாபாபாபா. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிங்க, அந்நிய பாஷையில் ஆண்டவரை உயர்த்துங்க. பிரௌடபாபாபாபா ரியாந்தரதலபா சந்தரதலபா ரேகாந்தரஹத்தரதலபா ரியாந்த பிரௌடபந்தரதலபா ரேந்தகமன கடகல் கதரதலபா. ஹல்லேலூயா. 2 அடையாளங்களை நான் பிரசங்கம் பண்ணல, சொல்லி விடுறேன். நம்பர் 4, மார்க் ஆஃப் கேரண்டி. எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. உதாரணத்துக்கு என்னையா, எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு.
கார்த்திக் அண்ணன் வாராரு, நான் யார்கிட்ட கடன் வாங்குறேனோ அந்த ஆள்கிட்ட பேசுறாரு, இனி நீங்க ரோபர்ட் பாஸ்டர்கிட்ட கேட்க கூடாது, ஐ வில் பே. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கேரண்டி, கேரண்டி. இனி என்னட்ட கேட்க கூடாது, ஒரு பே பண்ணுவாராம். பரலோகம் இந்த பகல்ல சொல்லுது, பரலோகம் சொல்லுது, உன் காரியத்தை எல்லாம் நான் பே பண்றேன். ஐ வில் பே, ஐ வில் பே, ஐ வில் பே, ஐ வில் பே. டேக் தி கேரண்டி மார்க், டேக் தி கேரண்டி மார்க். மார்க்க வாங்காம போகாதுங்க, முத்திரை வாங்காம போகாதுங்க. கேரண்டி இல்லாத உலகம். A world without a guarantee. God gives you a guarantee. அடுத்த நிமிஷத்துக்கு உலகத்துக்கு கேரண்டி இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஃபுல் கேரண்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 5, என் பிள்ளை என்கிற அடையாளம். லூக்கா 15:21-22. தகப்பன் தன் குமாரனுக்கு ஒரு மோதிரத்தை போட்டு கொடுத்தார் இல்லையா? இனியும் நீ என் பிள்ளைதான். Even now you are my child. ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நானே இப்ப பிளைனா உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆவியானவரை துக்கப்படுத்தலாமா? சொல்லுங்க, துக்கப்படுத்தலாமா? அவரால் நமக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா? என்ன உண்டு? அதிக பிரயோஜனம், அதிக பிரயோஜனம். 2 காரியத்தை கூட நான் சொல்லி முடிக்கிறேன். இனி அடுத்து நான் பேச போறது, எப்போ ஆவியானவர் துக்கப்படுவார். அடுத்து அதை தாண்டி நான் சொல்லுவேன், இந்த முத்திரை போடுவது எங்கே. அது 2 சொல்லி நான் முடிக்கிறேன். எப்போ துக்கப்படுவார்னு கேட்டா, எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எப்போ துக்கப்படுவாரு? தேவன் விரும்பாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும்போ சொல்லுங்க, துக்கப்படுவாரு. எதெல்லாம் ஆக்கும் தேவன் விரும்பாத வார்த்தைகள்? 1 போய், 1 போய். யாத்திரையாகமம் 20:16 போய். ஒரு ப்ரொஃபஸரும் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் உண்டு. இந்த ப்ரொஃபஸர் சயின்டிஸ்டுக்கு கிளாஸ் எடுக்கிற ஆளு. ஆனா வாயை திறந்தா சொல்றது மொத்தம் போய். அப்போ ஒரு நாள் அசிஸ்டன்ட் சொல்றாரு, ஐயா ரொம்ப போய் பேசுறீங்க, இப்படியாவது இதை விடுங்க. அப்போ அவர் சொன்னாரு, பரவாயில்ல, எனக்கு இதை விடணும்னு ஆசை உண்டு, என்னை கைடு பண்ணக்கு ஒரு ஆள் இல்லை. அசிஸ்டன்ட் சொன்னாரு, நான் இனி உங்களை கைடு பண்றேன். அவர் கேட்டார், நீ எப்படி என்ன கைடு பண்ணுவ? நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போ நீங்க ஒரு பொய் சொன்னா உடனே என்ன பார்க்கணும், நான் உடனே டொக்குன்னு சொல்லுவேன். நான் உடனே என்னன்னு சொல்லுவேன்? டொக்குன்னு சொல்லுவேன். நீங்க உடனே மாற்றி சொல்லணும். சரின்னு சொல்லி ப்ரொஃபஸர் கிளாஸுக்கு வந்து நிக்காரு. அந்த பக்கத்துல அசிஸ்டன்ட் உட்கார்ந்து இருக்காரு. ப்ரொஃபஸர் தொடங்கினாரு, கடந்த வாரம் நான் ஜார்க்கண்ட்ல விஞ்ஞானிகளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஏறக்குறைய 75,000 மாணவர்கள் வந்திருந்தார்கள். உடனே அசிஸ்டன்ட் சொன்னாரு, டொக்கு. உடனே இவர் சொன்னாரு, போன வாரம் ஜார்க்கண்ட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், ஏறக்குறைய 50,000 விஞ்ஞான மாணவர்கள் வந்திருந்தார்கள். உடனே அசிஸ்டன்ட் சொன்னாரு, டொக்கு. இவர் சொன்னாரு, போன வாரம் ஜார்க்கண்ட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், ஏறக்குறைய 25,000 மாணவர்கள். அவர் சொன்னார் டொக்கு. இவர் சொன்னாரு, போன வாரம் ஜார்க்கண்ட்ல ஏறக்குறைய 10,000 மாணவர்கள். அவர் சொன்னார் டொக்கு. இவர் சொன்னாரு, போன வாரம் ஜார்க்கண்ட்ல ஏறக்குறைய 5,000 மாணவர்கள். அவர் சொன்னார் டொக்கு. இவர் சொன்னாரு, போன வாரம் ஜார்க்கண்ட்ல ஏறக்குறைய 1000 மாணவர்கள். அவர் சொன்னார் டொக்கு. இவர் சொன்னாரு, போன வாரம் ஜார்க்கண்ட்ல ஏறக்குறைய 500 மாணவர்கள். அவர் சொன்னார் டொக்கு. இவர் சொன்னாரு, போன வாரம் ஜார்க்கண்ட்ல ஏறக்குறைய 100 மாணவர்கள். அவர் சொன்னார் டொக்கு. இவர் சொன்னாரு, போன வாரம் ஜார்க்கண்ட்ல ஏறக்குறைய 75 மாணவர்கள். அவர் சொன்னாரு டொக்கு. இவர் சொன்னாரு, இனி டொக்க வேண்டாம், 76 பேர் உண்டாயிருந்து நான் எண்ணினேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வீட்டுக்கு போய் டொக்கு சொல்லக்கு ஒரு ஆளை வையுங்க.
ஒரு அல்லேலியா சொல்லுங்க. எதுக்கு ஆள வைக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க. டொக்கு சொல்லக்கூட ஆள வைங்க. ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்த மாட்டீங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐயாமாருக்கு அம்மாமாரு டொக்கு சொல்லப்படாதுன்னு மொத்தம் டொக்கு சொல்லிட்டு இருக்கணும். எங்க முத்திரை போடுவார்? 2 பகுதியில முத்திரை போடுவார். ஒன்று, விசுவாசிகளான பொழுது உங்கள் இருதயங்களில் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள். 2, பெந்தக்கோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அப்பொழுது அக்னிமயமான நாவுகளில் அடையாளத்தை போடுகிறார். அடையாளம் 2 பகுதியில். 1 இன் தி ஹார்ட், 2 ஆன் தி டங். நாக்கில் ஒரு அடையாளம், இருதயத்தில் ஒரு அடையாளம். எழும்பி நின்று 5 நிமிஷம் ஆண்டவரை சத்தம் உயர்த்தி ஆண்டவரை ஒருமிச்சு மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் கண்ணை மூடணும், எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை ஆராதிக்கணும். வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அத்தனை பேரும் கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. உடா ரபா லபா பிரௌட பதனா அல்கா ரகதன கடகல் கனாதனா அந்த கமன சந்தரதலபா ரேந்த பிரௌட பதன பதல் கமனோ அட்கனரிகதனா. முத்திரை போடுகிற வேளை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். ஆவியானவர் வல்லமையோட வந்திருக்கிறார். கர்த்தருடைய பலத்த கையசைவாடுகிறது. கண்ண மூடி ஆவியில நிரம்புங்க. கண்ண மூடி ஆவியில நிரம்புங்க. எல்லார் மேல் ஒரு முத்திரை வந்து விடுகிறது. உங்களை முத்திரை போடுகிறார். தம்பி, அபிஷேகம் வருகிறது. அக்கா, அபிஷேகம் பண்ணுகிறா. பிரௌடா வைட ரகதன கடகதன அந்தல் கமான சந்தரதலவா. கேட்டு வாங்குங்க. அபிஷேகம் நிரம்புங்க. உங்க பாத்திரம் நிரம்பி உங்க பாத்திரம் நிரம்பி உங்க அபிஷேகம் நிரம்பி உன் வாய் அக்னியாய் மாறுகிறது. உன் நாவு அக்னியாய் மாறுகிறது. இப்போ எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. பதன கதன கமன கடகன அடகரகதன சந்தரதலா. சிலர் இன்னைக்கு புதுசா முத்திரை போடுறாரு, சிலர் அடையாளம் போடுறாரு. இப்போ ஆவியினால் முத்திரை போடப்படுகிறீர்கள். பிரௌடபா ரிகதன கமன கடகன அந்தல் கமான சந்தர தலபா ஊட பந்தர சத்தரா அந்தல ரகதன கமன அட்கா ரகதன கடகல் கதனா. வல்லமையோட ஆண்டவரை உயர்த்துங்க. நிக்கிற இடத்துல வல்லமை பாய்கிறது. உன் நாவில அக்னிமயமான நாவுகள், உன் வாயில கர்த்தருடைய அபிஷேகம், உன் இருதயத்துல கர்த்தருடைய அபிஷேகம். இதுவரை இல்லாத ஒரு வல்லமை இன்றைக்கு உன்னோடு பேசினவர் இப்போ உன்னை தொடுகிறார். இன்றைக்கு உன்னோட பேசினவர் இப்போ ஆவியானவரை தொடுகிறார். நிக்கிற இடத்துல கூப்பிடுங்க. இது அசாதாரணமான அபிஷேகம். நிக்கிற இடத்துல கூப்பிடுங்க. நான் சொன்னதெல்லாம் வசனம், வெறும் வசனம். கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. உடபா கடகா. இனி துக்கப்படுத்த மாட்டேன். இனி உம்மில மகிழ்வேன். இனி உம்மில களி கூறுவேன். உடா ரகதா பிரௌடா ரகதா வைடா ரகதா அடகா ரகதா கடகா ரகதா அந்தா ரகதா பிரௌட பலாதா ஊட பந்தர சந்தராதா அந்தல் கமன வைட கடகா அட்க ரகதா பிரௌட பதனா. உயரட்டும். கொஞ்ச நேரம் சத்த உயரட்டும். இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தருகிறா. ஒரு தடவை கூட முத்திரை போடுகிறா. ஒரு தடவை கூட அபிஷேகம் பண்ணுகிறா. ஒரு தடவை கூட அக்னி இறங்கி வருகிறது. பலத்த காற்று அடிக்கிறது. எல்லார் மேலும் ஒரு பலத்த காற்று. எல்லார் மேலும் அக்னிமயமான நாவுகள். உன்னை அதிகாரம் உள்ள தேவ பிள்ளையை மாற்றுகிறா. நீ நிற்கிற இடத்துல அக்னி வருகிறது. நீ நிற்கிற இடத்துல அபிஷேகம் வருகிறது. நீ நிற்கிற இடத்துல கிருபை வருகிறது. விடாத. கண்ணை மூடி தொடர்ந்து பெற்றுக்கொள். இது கணுக்கால் அளவு அல்ல, இது முழங்கால் அளவு அல்ல, இது இடுப்பளவு அல்ல. இது பெரிய நதி. நீந்துங்க. உன் நாவில புதிய வார்த்தையை போடுகிறோம். உன் நாவில புதிய அபிஷேகத்தை போடுகிறோம். தீர்க்க தரிசன ஆவி வந்து இறங்குகிறது. எல்லா பொல்லாத ஆவிகளும் உடைகிறது. ஒரு திட்டத்தோட உன் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஒரு திட்டத்தோட உன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். நிக்கிற இடத்துல வல்லமை. தங்கச்சி, அபிஷேகம். The power. தம்பி, கர்த்தர் தொடுறாரு. ஒரு திட்டத்தோட தொடுறாரு. கண்ண மூடியத வாங்க. முத்திரை போடுறாரு.